அன்பு செக்யூரிட்டி வந்தா செக்யூரிட்டி பயப்பட பெரம்பு கண்ட என அருமை எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சித்தவர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் விட்டிருக்க அனைவருக்குமே நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எல்லாரும் ரம்லான் நோம்போட கஞ்சி சாப்பிட்டீங்களா? கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன். சின்ன வயசுல நான் சொல்லுவேன், சின்ன வயசுல பேனமா செய்தியில அப்போ மதுரையில போவேன். நம்ம பள்ளிவாசல் இருக்கும், வாங்கிட்டு வந்தோம். அப்போ ஒரு பாலியல் நிறைய நான் வாங்கிட்டு போவேன். ஒத்துங்க ஏன்னா எல்லாருமே கஞ்சி குடிக்கணும் ஆசைப்படுவோம். சரி, பொம்பளை பிள்ளைங்க அங்கெல்லாம் வர மாட்டாங்கல்ல, மதுரை சைடு தான் திரும்பல, அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். உங்க எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ரம்லான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னா அதே போல இப்ப இதயத்துல்லா பத்தி நான் சொல்லணுங்கிறதுல அண்ணனை பத்தி அது மாதிரி ஏன் இதயத்துல்லா பத்தி நான் சொல்றேன், அது மாதிரி அனிபாவை பத்தி நான் சொல்ல வேண்டியதுல அமீரை பத்தி எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்க. ஆக நான் ஏன் சொல்லணும்னா இவர் யாரு அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு இதயத்துல்லாங்கிறது என்னுடைய நண்பர்னு வச்சுக்கணும். எங்க அப்பாவை நண்பர், என்னுடைய நண்பருங்க. எங்க அப்பா நண்பர்னா பாத்துங்க. அவருடைய சொன்னார் சீத்துங்கிறவர் அவருடைய குழந்தை. இந்த நிதானம் வாங்கி கொடுத்துச்சு அப்பளம் சுத்துறாரு. அப்ப அந்த அளவுக்கு எங்கள் பற்றும் பாசம் அப்படிங்களான்னு ரஷீத் அவர் பேரு டாக்டரா இருக்காரு. இன்னைக்கு டாக்டரா இருக்காருன்னா என்ன சும்மா அதுபோலத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டில், அதெல்லாம் வேற. இங்க எல்லாரும் என்ன போது பேசிட்டாங்க, அதுக்காக நானும் சும்மா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் தான் இருந்திருப்பான் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு வேண்டது. 2 தெய்வங்கள் ஏற்பாடு போனேன், எங்கெங்க வேண்டேன். ஏன் ராமநாதபுரத்தம் போனதாட்ட இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன். இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்றேன். யாரு சின்ன சரி ஏற்பாடு பண்ணுங்க. அங்க கூட சொன்னேன், அங்கு கூட சொன்னேன் தெய்வத்தில். ஆனால் அம்பிதி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால இவர் சொல்லபடி எங்க இருக்கிறோம் தெய்வங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் நாம் சொல்ல வேண்டும். அதே போலதான் எல்லா மதத்திலும் எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். இவர் இன்னைக்கு தான் நீங்க சொன்ன விளக்கங்கள் நான் பார்த்தேன். இதுல சார் இதுல சொன்ன விளக்கம் இருக்கு. சிவன்னா என்ன, விஷ்ணுனா என்ன அப்படின்னு அது வரைக்கும் நீங்க எல்லாருமே முஸ்லீம் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா முஸ்லீம் திட்ட மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன உங்கள்கிட்ட ஓதுறாங்க. நான் பிரச்சாரத்துல கூட ஓதும் போது பத்தியா குழுப்ப கூட நிறுத்திடுவேன். உங்களுடைய பேச்சுகளை ஏன் நிறுத்துறேன்னா இதை கேட்பேன். மிக அருமையாக இருக்கும். மிக அருமையாக பாத்தியா கொடுக்கும்போது கூட நான் கம்மல் பேச மாட்டேன். எல்லாரும் பேசுங்க முடிட்டும் பேச. ஏன்னா ரொம்ப அழகா தெளிவா சொல்றோம். அதே மாதிரி 3 மாதத்துல என்ன வேதங்களை பத்தி சொல்லு. வேதங்கள் என்ன சொல்லுது? என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம தான் தாரக மந்திரமா வச்சிருக்கோம். என்ற சிவம் இல்லாதவருக்கு நம்ம கட்சி தான் நம்ம தேசிய அண்ணன் சொன்னபடி தேசிய முற்போக்கு திராவிடங்கள் தான் அது தாரக மந்திரமாக வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தெய்வம் இல்லாதவருக்கு அவன் தமிழ் அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழி கற்போம். அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழி கற்போம். பாரு அண்ணன் இவர் சொன்னார் பாருங்க, இந்த எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. நம்ம தமிழ்நாடுல எல்லாருமே நீங்க எல்லாருமே எங்க மாறலாம், உடையப்படாதீங்க. எல்லாருமே உங்க மாறலாம். எல்லாம் ஒரே மதம் அதுல வந்து பிடிவாதமா இருக்கும். அண்ணன் என்னன்னு கேட்டேன், பேர் தான் மாதிரி இருந்தாலும் எல்லா மதமும் ஒன்றுதான், ஒரே மதம் தான் அப்படின்னாலும் சந்தோஷம். அதே போல ஆட்டி சாப்பிடலாமா, மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடலாம். என்ன இது கொடுமையா இருக்கு. அவங்களுக்கு என்ன இது கொடுமை என்ன எதுனாலும் சாப்பிட்டு போக வேண்டியது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது
இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிட்றாங்க. நான் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வாரம் மாட்டுக்கறி, ஒரு நாள் மாட்டுக்கறி, ஒரு நாள் இது என்ன சாப்பிட்றீங்க, ஒரு நாள் போருக்கு சாப்பிடுவோம். சரி, உருத்துட்டு சாப்பிட்டா, ஒரு நாள் பீஸ் சாப்பிட்டாரு, உருத்துட்டு சாப்பிடுங்களா? ஆமா சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சாப்பிடுறீங்க? டயட்டா. அப்போ ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி தான் குடிப்பேன். அதே மாதிரி என் கூட 15 நாள் ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்க வரதுன்னு தள்ளிட முடியாது, உடனே கைதட்டிடாங்க. இல்ல உடனேனா, ஏன்னா இவங்களை சசிகலாதான் இது திறக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஏன்னா மனிதர்கள் யாரு ஆயிரமானு சாப்பிட போறோம். மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்களுக்கு வசதித்த மாதிரி சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே. இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்படி என்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க. சட்டத்தைப்படி யாரும் இறைச்சி உடனே இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாடு விற்கக்கூடாது. சரி, மாடு விற்க வேண்டாம் நீங்க அது மாதிரி இருந்து ஆடு விற்க வேண்டாம், கோழி விற்க வேண்டாம், எதையுமே விற்க வேண்டாம். விற்பதற்கு எல்லாம் வழங்க நீங்க சட்டம் போட பார்ப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்கார மீனை ஊரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, சீனாக்காரன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் கேட்டா அவன் யுத்தம் போடுவாங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க, முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவர் இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் எல்லாரும் அண்ணன் தம்பி இல்லாம பழகிட்டு இருக்கோம். இங்க கூட முஜிபரும் பேசினாரு உங்கள்கிட்ட சைகர். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இந்தியாவில் தான் இருக்கோம், இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்திய முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்க இந்தியாவை தான் விரும்புவோம், சரி தாராளம் பாகிஸ்தானை விரும்பவே மாட்டோம். பாகிஸ்தான் எவனோ ஒரு துப்புக்காட்டு தக்கடா ஜெயில போட்டா அதையே காட்டிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு வேஸ்ட் விடணும். ஏன்னா எவனோ ஒரு துக்கடா போய் போட்டான். உண்மை 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 இல்ல, உண்மைனா எல்லாருமே இப்ப அலிவாசர் கூட உண்மைங்கிறார். உண்மைதான். அதெல்லாம் பெருசா மதிக்கிறதில்ல. இவங்க எல்லாம் கிடக்குறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் கிடக்குறாங்க. எனக்கு என்னைக்குமே எனக்கு உற்ற நண்பராக இருப்பவர்கள் இவர்கள். அதெல்லாம் என் படத்துல புறம் பார்த்தீங்கன்னா லியாக்கத் அலி கான் வசனமும் மன்சூர் அலி கான் என் படத்தோடு வில்லன். மன்சூர் அலி கான் என் வில்லனாக இருக்கிறேன். நான் பேர் வைக்கிறேன் கான்கிற சத்து. கான்கு அப்புறம் வெற்றி அடைவாங்க எல்லாருமே. அதனால நீங்க கான் சேருங்க. என் பையனை கூட சௌகத் அலி கான் வச்சேன். சரி, நீங்க உங்க சௌகத் அலி கான் வைக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா பெரியவன் பாஸ்போர்ட் இல்லாம சரி அப்ப தம்பூர் வச்சேன். ஏன் இதை சொல்லுகிறேன்டா, முஸ்லீமே ஆர்வமாகலாம். முஸ்லீமான உங்களுக்கு பிடிச்சது கிறிஸ்டின மதத்தில் போங்க. ஆனா என்ன மதத்தை சேர்றதுங்கிறது எந்த மதம்ங்கிறது இல்ல, மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள் தான் முக்கியம். அந்த காரியத்தை தான் எல்லாரும் பார்ப்போம், அதான் நாம் பார்க்கணும். இப்ப என்கிட்ட எல்லா நண்பர்களா ஒரு கூட்டமும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா எல்லாரையும் நான் அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 நாளா இன்னைக்கு ஹனிபாவோட சொன்னாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு துவா கொடுத்தேன். நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு துவா கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா நல்லா இருக்கேன் 4 நாள் சூப்பர் 4 நாள் ஆனும் முழுக்க சிறந்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏதோ சில இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு உடம்பு தெரியுமில்ல நான் எல்லாருக்கும் உடம்பு தெரியுமில்லங்கிற இயற்கையாக ஒன்று நான் வரும்போது போங்களேன் ஆஸ்பத்திரி. உங்களை யாரு வேணாம் ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே சொன்னா அப்படி இருக்க தரேன். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணலாம். ஓபிஎஸ் என்னடா தர்ம யுத்தம் கேட்டாலும் தெரியும். இவர் தான் அந்த அம்மா ஆகணும், யாரும் சசிக்கலாம் நீங்க வரணும். இவர் தான் முத காலில் விழுந்தார். அதே மறந்துடாங்க, யாருமே காலில் விழுகாம இவர் தான் முத காலில் விழுந்து ஓபிஎஸ் தான் காலில் விழுந்தார். காலில் விழுந்துதான் அந்த அம்மா நீங்க தான் செயலாளர் இருங்க அது கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா மாறுறாங்க. இது தவறு. அதே போலதான் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இபிஎஸ் ஓபிஎஸ்
இப்படிதான் சொல்லுவேன். இபிஎஸ் பாருங்க அவ்வளவு ஷார்ட், இபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளவு ஷார்ட் பேரா இருக்கும் பாருங்க. இல்ல இல்ல விகேஸுக்கு அப்புறம் இருக்கட்டும். அது விகேஸுக்கா? ஓ விகே அப்புறம் பார்த்துக்கிறோம், ரொம்ப பார்த்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப 5 வருஷம் கழிச்சுங்கிறது அது பார்த்துக்குவோம், ரொம்ப பார்த்துக்கிறோம். அவங்க 5 வருஷம் கழிச்சு இல்ல சார், 10 வருஷம் தைரியமா இருக்கும். இந்த நாடு எந்த பாதிப்பு ஆளாவது விஜயகாந்த் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதே நேரத்தில் எல்லாமே இந்த நாடு வருவேன். அதே போலதான் இந்த இன்னைக்கு ரமணான் நோம்பு நிறைய நேரம் சாப்பிட்டுருப்பீங்க. ரமணான் நோம்புங்கிறதுனால 5 நோம்பு திறந்தாச்சு. ரமணான் நோம்பாலுமா என்ன இன்னைக்கு இந்தியா எல்லாரும் வேண்டும், தயவுசு இந்தியா நல்ல வழியாக மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, இந்தியா நல்லா கொண்டு போங்க அப்படின்னு நீங்க நான் வேண்டணும், எல்லாரையும் வேண்டணும் என்று தாழ்மை எடுத்து கேட்டுக்கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம்.